550 கோடியில ஒரு வீடு கட்டிங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. போட் ஹவுஸ் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து புக் பண்ணணும் ப்ரோ, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. 550 கோடி அவங்க சொன்னா இவங்க ஓகேன்ட்டாங்க, அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, பரவாயில்லங்க, நார்மலா ஒரு சின்ன ஃபேமிலில இருந்து வந்த நீங்க இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நான் நீ பார்த்த 550 கோடியில நான் கட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ என்னோட 30வது பர்த்டேவை கொண்டாடினேன். ஓகேங்களா? ஸோ 30 போகும்போது எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சோகம் கொஞ்சோண்டு இருக்கும். ஒரு கேர்ள்ஸா என்னடா நம்ம வந்து ஆன்டி தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு சோகம் இருக்கும்ல, அந்த சோகம் வந்து நான் ஒரு மாதமாகவே வந்து நான் 30 ஆக போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆகணும், எதுக்கு சோகமாக இருக்கணும் பர்த்டேன்றதுக்காக நாங்கள் வந்து லக்ஸரி கார் வாங்கலைங்க, 1 மணி நேரம் ரெண்ட் தான் எடுத்தோம். ஹவுஸ் போட்டோ வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே, இது எந்த அளவுக்கு இது என்ன உண்மையா? உண்மையே கிடையாது. பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து ஒரு குக்கிங் சீரீஸ் வாங்க நடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போனேன். அங்கே வந்து இந்த போட்டு உங்கள் போட்டுன்னு சொல்லி மணிமேகலையை ப்ராங்க் பண்ண சொல்லி சொன்னாங்க. நானும் பண்ணேன். ஆனால் வெளில வந்த நியூஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு 100 கால், எப்படி நீங்கள் ஹவுஸ் போட் வாங்கிட்டீங்க, ஐ மீன் போட் வாங்கிட்டீங்க கேரளாவில், எங்களுக்கும் ட்ரிப் புக் பண்ணோம். அதனால போட்டெல்லாம் நான் வாங்கலை, அது சும்மா. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஆலியா மனசாவோட போட் ஹவுஸ் நாங்கள் பார்த்தோம், அதில் வந்து புக் பண்ணணும் ப்ரோ, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. 550 கோடியில் ஒரு வீடு கட்டிங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அது எனக்கே கேட்கும் போது ஃபன்னியாக இருந்தது. சிரிச்சிட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டேன். மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க 550 கோடி அவங்க சொன்னால் இவங்க ஓகேன்ட்டாங்க, அப்போ உண்மைதான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, பரவாயில்லங்க, நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்த நீங்கள் இன்னைக்கு 550 கோடி வீடு கட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லும்போது நான் நீ பார்த்த 550 கோடியில் நான் கட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது சங்கர் சாரை தாண்டி பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை பிரேக் பண்ணி இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல பிரம்மாண்டமான்ற வேர்டை ரீக்ரியேட் பண்ணதே சஜீவ்ங்க. உங்க வீட்டுக்காரர் தான் அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கேளுங்க, எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. ஒய்ஃப் இங்க போனா காஸ்ட்லி கார் தான், வீடு வாங்கினா இங்க 10th ஃப்ளோர் தான். எனக்கு முடிஞ்சு போச்சு, புரிஞ்சிச்சு. நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், இல்லை கும்பலாக எல்லாரும். பிஹைண்ட் ரூட்ஸ்னால ஒரு பாசிட்டிவாகவே எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக வச்சுக்கிறாங்க என்ன, அது வரைக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ டார்லிங். நம்ம ஜோக்ஸாக நிறைய விஷயம் பேசியிருக்கலாம், பட் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஜோடியா. அதுக்கு வந்து மக்களாக நீங்கள் அந்த சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கணும். எங்கள் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சாங் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ சரிகமால ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் இந்த சாங்கை ஒரு வாட்டி எங்களுக்காக ப்ளீஸ் ஒரு வாட்டி இந்த சாங்கை பாருங்கள்.